இதனுடைய நன்மைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். ஆமா மணி எத்தனை பாரு, மணி நீ 8 ஆகல, இல்ல மணி நீ 8 ஆகல சரியா? அப்புறம் 11 மணிக்கு பசிக்குதுமா, பெருங்குடல் சிறுகுடல் சாப்பிடுதுமா, மட்டன் போகும்போது ஆசை வருது. அப்படிதான் இருக்கும். தோசை அம்மா என்னப்பா இது என்ன பொக்கிஷம் மட்டும் பத்திரமா வச்சிருக்கீங்க? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, இதில் தூக்கிட வேண்டியதானே பழக்காதையா? இது எத்தனை நன்மைகள் தெரியுமா? சொல்லுமா. இது ரொம்ப ரொம்ப நன்மைகள். இது வந்து இப்போ இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை சிலர் எரிஞ்சிடுறாங்க. எரியக்கூடாது. இதில் வந்து கிரேவி செய்யலாம், குழம்பு செய்யலாம், வறுவல் செய்யலாம், வடை, சில்லி நிறைய செய்யலாம். ஆனால் இதனுடைய நன்மைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன். இது நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் கிண்ட்ஸ்னால பளபளன்னு ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதை வச்சு என்ன பண்றீங்க? இன்னைக்கு இதை வச்சு நாம வந்து பச்சை மசால். என்ன மசால்? பச்சை மசால். பச்சை மசாலாங்கிறதுக்காக கிரீன் கலர் இருக்குன்னு நினைக்காத. நான் அப்படியே நினைச்சேன். அப்படியெல்லாம் வராது. பச்சை மசால் அதாவது வறுக்காம, எந்த மசாலா பொடியும் வறுக்காம பச்சையா போட்டு அரைச்சி செய்யறது. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் செம்மையா இருக்கும். செஞ்சு காட்டுறேன் பாரு. இப்போ நாங்கள் வியாழக்கிழமை மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன். நேற்று நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சினதுக்கப்புறம் தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டேன். நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டியதில்லை, அப்படியே வெளியே வச்சா போதும். தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஒரு தடவை கழுவிடலாம். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது இந்த கொட்டை. இது என்ன பண்ணணும் இப்போ? விசில் விட்டுக்கலாம். விசில் தானே? நீங்கள் விடுவீங்களா? விட்டுருங்க. அப்படி இல்லைடா, குக்கர்லடா. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? சும்மா லைட்டாக ஒரு விசில் வந்தால் போதும். இது முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு. எதுக்கு உப்பு? டேஸ்ட் நல்லா பிடிக்கும், அதுக்காக உப்பு. அவ்வளோதான். இதை போட்டு அப்புறமா 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மசாலாவுக்கு வேண்டிய பொருள் 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, பாருங்க பூண்டு வந்து 2 கட்டை பூண்டு, இஞ்சின்னு கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கணும். இஞ்சி வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுக்கணும். பாருங்கள், இது வந்து 1/2 கப்புக்கு 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் நல்லா அமுத்தி போட்டிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம். இது வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, பட்டை ஏற்கனவே இதில் சேர்த்து நான் கொத்தமல்லி தூள் அரைச்சிட்டேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற வீட்லேயே செய்கிற குழம்பு மிளகாத்தூள். விசில் நின்றுச்சு. வெந்துருச்சு. 2 விசில் விட்டேன். 1 போதும்னு நினச்சேன், வர்றதுக்குள்ளே 2 விசில் வந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கட் பண்ணி பார்க்கலாம். வெந்துட்டாதான் நல்லா கட் ஆகும். சூப்பராக நல்லா பாருங்கள், பன்னு மாதிரி வெந்துருச்சு. சூப்பர். இதை அப்படியே 2 கட் பண்ணிக்கலாம். சரி, அந்த வேக வச்சிருந்த தண்ணி அது தேவையில்ல தானே? ஐயோ வேணும்ப்பா. அந்த தண்ணி வேணுமா? இந்த தண்ணி அதுலேயே ஊற்றிடலாம். அது பார்த்தா அந்த வரக்காப்பி மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லதுப்பா. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணுமா? ஆமாம், 2 கட் பண்ணி வச்சுக்கணும். வாங்க, ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எத்தனை ஸ்பூன் எண்ணெய்? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். போதுமா? போதும். எண்ணெய் வந்து எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா தலப்பலன்னு வேணும். சின்ன வெங்காயமா? ஆமாம், சின்ன வெங்காயம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். வேறு எதுவும் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போட்டு அரைக்கிறது தான். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டா போதும், வேறு எதுவும் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இது ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். வாங்க பாருங்க, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி, பூண்டு, தேங்காய் நல்லா அழுத்தி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப் மாதிரி எடுத்து நல்லா அழுத்தி வச்சாதான் நல்லா ஆய் மூடுறா. பாருங்க, கொத்தமல்லி தூள், பட்டை இது கூடவே அதாவது தூளாக தான் இருக்கு. அதையும் இந்த மாதிரி தூள் பண்ணுறீங்க. அரைச்சிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சமாக கடலை, ஒரு 10-15 கடலை, பொட்டுக்கடலை.
பாருங்க இந்த அளவுக்கு போட்டுக்கல போதும். சும்மா அதில் 20-25 இருக்குமா, போதும். இப்போ இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா மைய அரைச்சிக்கிச்சு, போதும். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா ஆறாது, இதில் வச்சா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது அரைக்கணுமா? ஆமாம், இது வெங்காயம் மட்டுமா? ஆமாம், வெங்காயம் மட்டும்தான். சரி, அந்த எண்ணெய் என்ன பண்ணுவீங்க? எண்ணெயா? அந்த எண்ணெய் எப்படி குழம்பு வைக்கிறது தான். அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. ஆமாம், லைட்டாக சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் அரைச்சிக்கலாம். A few moments later. பாருங்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். போக்க கிளம்புது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் நல்ல கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அதில் ஒரு 4-5 கரண்டி எண்ணெய் இருக்கு. 3 கரண்டி எண்ணெய். இப்போ இன்னொரு 3 கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கலாம். இத்தனை எண்ணெயா? கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குல்ல தம்பி, அதனால தாங்க. பாருங்க குட்டி குட்டியாக 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். 2 தடவை இப்படி கிண்டி விட்டால் கொட்டையெல்லாம் கீழே விழுந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஏன்னா இது வந்து வாயு. பாருங்க இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. பெருங்காயம் கட்டாயம் சேர்த்திக்கணும். 2 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், குட்டியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. அறுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாம். நிறைய கொட்டையெல்லாம் வர்றதில்லை, இருந்தாலும் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுறது தான். அந்த பல்பு மாதிரி நிறைய இருக்கிறதில்ல, இருந்தாலும் பயந்துட்டு எடுத்துடுறது தான். தக்காளி நல்லா மசியட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி மசியத்துக்கு பாருங்க தக்காளி நல்லா மைய வெந்துருச்சு. அடுப்பு கம்மி பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்ச வெங்காய கிரேவி சேர்த்துக்கலாம். அதே சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துறீங்க? அரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். எல்லாமே பச்சையாக தான் அரைக்கிறோம். இது மட்டும் கொஞ்சமாக லைட்டாக சூடு பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். இது வந்து வேகும்போது இந்த பச்சை வாசம் வேகும்போது இதையும் கூட சேர்த்திக்கிட்டா கலாக்காய் கொட்டையை நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா தலப்பலன்னு நல்லா வேகும். இந்த பலாக்கொட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்தலாம், காலிஃப்ளவர் பூ சேர்த்திக்கலாம், சிக்கன் மட்டன் சேர்த்திக்கிட்டா அடாடாடாடா இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த சிக்கன் எடுத்து இதே மாதிரி இதே ஸ்டைல் அப்படியே செஞ்சாலும் செமையாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள், ஹோம்மேடு குழம்பு மிளகாத்தூள். ஆமாம், இது 1 ஸ்பூன் அளவுக்கு. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு.
மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு. பாருங்க நல்லா வேகுது. கொஞ்சமாக கலக்காய் வேக வச்ச தண்ணி. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. A few moments later. 5 நிமிஷமா கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன். என்ன அடி பிடிக்கக்கூடாது. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு தடவை கலந்து விட்டுருக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருக்குது. தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு. தொட்டுக்கு சாப்பிடு. கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து தொட்டு சாப்பிட பார்க்கலாம். இல்லை கொதிச்சுட்டு இருந்துச்சு, அப்படியே புஷ்ஷுன்னு அடங்கிருச்சு. ஆமாம் ஆமாம். ஆனால் எக்ஸ்ட்ரா தண்ணியே யூஸ் பண்ணல. அந்த பலாக்காய் வேக வச்ச தண்ணியில எல்லாம் கழுவி எல்லாம் ஊற்றியாச்சு. சேர்த்திக்கணும். பத்தாவது தண்ணி பாருங்க. இந்த சொம்புல அரை சொம்பு தண்ணி சேர்த்திருக்கேன். ஏன்னா நல்லா வேகணும். நல்லா அடுப்பை நல்லா தூக்கி விட்டு வேகிறதா இருந்தால் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும், அடி பிடிக்காம. இல்லை எனக்கு வேலை இருக்குதுன்னா நல்லா அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். ஆனால் அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இன்னும் கெட்டியாக இருக்குது போல் தெரியுது. அப்போ அந்த அரை சொம்பு தண்ணி 1 சொம்பு தண்ணியை ஊற்றிடுங்க. ஆமாம். ஏன்னா வேகணும் நல்லா. பாருங்கள், மீதி இருந்த அரை சொம்பு தண்ணியை ஊற்றிட்டேன். எதுக்கு 1 சொம்பு தண்ணின்னா, பெலாக்காய் வந்து அரை வேக்காடு தான் வேக வைப்பேன். ஏன்னா இதில் வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குழம்பு கூட சேர்த்து நல்லாயிருக்கும். அதனால தான் அரை சொம்பு தண்ணிக்கு பதிலாக திரும்ப 1 சொம்பு தண்ணியாக ஊற்றிட்டேன். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆச்சு. ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும். பாருங்க, அடி பிடிக்கல. நல்லா அடுப்பு தூக்கி விட்டுடலாம். நீ அது ஓப்பன் பண்ணியல்ல, ஓப்பன் பண்ணி கேமரா ஃபுல்லாக அந்த இது புகைதான் வருதா? மூடிக்கிச்சு. மேலோகம் மாதிரி. ஸ்மெல் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா சூடான சாதம் கொஞ்சமாக குழைய விட்டு இதை அப்படியே மேலே அப்படியே மலை மாதிரி ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, தோசை சாப்பிடலாம். ஓகே ஓகே. சரி, கொத்தமல்லி தூளை அப்படியே மேலே அப்படியே பரன்னு தூவி விட்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஆனால் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகும் தோசை விடுறதுக்கு. குழம்பு ஆகிட்டு உடனே தோசை. ஆமாம். மணி எத்தனை பாரு. மணி இன்னும் 8 ஆகலை. இல்லை, மணி இன்னும் 8 ஆகலை. சரியா? அப்புறம் 11 மணிக்கு பசிக்குதுமா, பெருங்குழம்பு சிறுகுழம்பு சாப்பிடுதுமா. ஓகே, ரெடி. சாப்பிடலாமா? இன்னும் மட்டன் குழம்பு மாதிரி வாசம் வருது. அப்படிதான் இருக்கும். தோசையை பிச்சு இந்த காய் எடுத்து சாப்பிட்டா மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கு. நம்ம வாயை மட்டும்தான் ஏமாற்ற முடியும். இது பெலா கொட்டைன்னு சொல்லிடு. ஆனால் நம்ம மனசு நினச்சிக்கலாம் மட்டன் குழம்பு தான். எனக்கு ஒரு வாய் வை, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பெலா கொட்டையோட வை. எப்படி இருக்கா? செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்கு.